உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எரேமியா 32:17. அதிசயங்கள் செய்வதில் ஆண்டவருக்கு ஒப்பான தேவன் இந்த உலகத்தில் இல்லை. மனோவா மனைவி கேட்குறாங்க, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது, உன் நாமம் என்னன்னா, என் நாமத்தை நீ கேட்பானே அதிசயங்கிறாரு. அதே போல் ஏசாயாவில் நம்ம வாசிக்க முடியும். அவர் நாம அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இருக்கிறது. அவர் அதிசயமானவர். ஆகவே உங்களுக்கு அதிசயமான காரியத்தை செய்வார். அதிசயம்னா என்ன? பூமியில் எந்த ஜாதிகளுக்குள்ளேயும் செய்யப்படாத அந்த அதிசயம், இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை செய்வதுதான். ஒரு மரித்தவனை எழுப்புவது ஒரு அதிசயம், பிறவி சப்பானியை குணமாக்குவது ஒரு அதிசயம், தரித்திர செழிக்க வைக்கிறது அதிசயம், பேரை ஞானியாக மாற்றுவது அதிசயம், ரட்சிப்பே அதிசயம்தான். அதே மாதிரி பரிசுத்த ஆவினால நம்ம நிரப்பப்படுவது அது ஒரு அதிசயம்தான். தேவன் நம்மோடு கூட இருக்கிறது அதிசய, தேவன் நம்மோடு கூட இருக்கிற ஒரு அதிசயம்தான். அவர் நமக்கு பக்கபலமாக இருக்கிறார், வலப்பக்கத்தில் நிழலாக இருக்கிறார், நாம் நடக்க வேண்டிய பாதை அவர் காட்டுகிறவராக இருக்கிறார். மனுஷ தயவை தருவது ஒரு அதிசயம், தேவ தயவை தருவது அதிசயம். எல்லாவற்றிற்கும் மேலாக பாருங்க, அதிசயமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதுவே அதிசயம். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அதிசயமான தேவன் நம்மோடு இருக்கப்ப நம்ம கலங்க வேண்டியதில்லை. ஐயோ, இயற்கை சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் அதிசயங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார்.